எல்லாரும் சொல்லுவோம், தேவன் அவருடைய வார்த்தையை கொண்டு என்னோடு பேசுகிறார். நான் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைக்கிறேன். இன்னொரு முறை சொல்லுவோம், தேவன் அவருடைய வார்த்தைகளை கொண்டு என்னோடு பேசுகிறார். நான் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைக்கிறேன். திருப்போம், பிலிப்பியர் 4வது அதிகாரம் 6, 7 ஆகிய வசனங்கள். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய விண்ணப்பத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். ஜெபிப்போம். பரலோகத்தின் தகப்பனே, ஜீவ வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி. தேவ ஆவியானவர் ஜீவ வசனங்களை கொண்டு கர்த்தாவை எங்களோடு பேசுகிறீர். எங்களுடைய செவிகள் கவனிக்கிறதா இருக்கட்டும், எங்களுடைய இருதயம் உணர்கிறதா இருக்கட்டும். ஆண்டவரே, வார்த்தைகளை கொண்டு எங்களோடு பேசுகிறபடியால் உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த ஆராதனைக்கு புதிதாக வந்திருக்கிற நண்பர்களை அன்போடு வரவேற்கிறோம். தொடர்ந்து வாருங்கள், இயேசுவை அறிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கை செழிப்படைவதை நீங்கள் காண்பீர்கள். வேதம் சொல்லுகிறது, உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். விளங்குற மாதிரி சொல்றேன். தேவன் இந்த உலகத்தை தண்டிக்கும்படி இயேசுவை அனுப்பாமல் இந்த உலகத்தை ரட்சிக்கும்படி இயேசுவை அனுப்பினார். உலகம் என்பது பாருங்க, நம்ம பார்க்குறோமே, சூரிய சந்திர நட்சத்திரங்கள், வானங்கள், அப்புறம் பூமி, மலை, கடல், இதெல்லாம் உலகம்னு சொல்லிட முடியாது. பாருங்க, உலகம் என்பது மனிதர்களை குறிக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். மனிதர்கள் எல்லாரும் பாவம் செய்து தண்டனைக்குரியவர்களாய் மாறி போனார்கள் என்று வேதம் சொல்கிறது. வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களானார்கள். பாவத்தின் சம்பளம் மரணம் என்று வேதம் சொல்கிறது. எல்லாரும் தண்டிக்கப்படுவது மட்டுமல்ல, பாருங்க, எல்லாரும் பாவத்தின் நிமித்தமாக அவர்கள் மரித்து நரகத்துக்கு போவது அது தேவனுடைய நியதி என்று வேதம் சொல்கிறது. பாருங்க, சிலர் நான் அதெல்லாம் நம்ப மாட்டேன் அப்படிம்பாங்க. மனுஷன் வீராப்பா நான் நம்ப மாட்டேன்னு சொல்றதுனால அது மாறிடாது. பாருங்கள், தேவன் வைத்திருக்கிற நியதி அதுதான் நடக்கும். ஒரு நாளில் நான் நம்ப மாட்டேன்னு சொன்ன ஆளெல்லாம் பாருங்க, தேவனுடைய நியாய தீர்ப்பின் நாளில் அவருக்கு முன்பாக நிற்கும்போது பாருங்க, வெட்கப்பட்டு தலை குனிந்து போக வேண்டிய சூழ்நிலை வரும். அன்னைக்கு மனம் திரும்ப முடியாது, பிந்தி போயிடும். ஆகவே தேவனுடைய நியதிகளை கவனிக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. மனுஷன் பாவத்து நிமித்தமாக அவன் மரிக்கிறது மட்டும் இல்ல, நரகத்துக்கு போவது தேவனுடைய நியதி. ஆனால் நற்செய்தி என்னவென்றால், உலகத்தில் இருக்கிற அருமையானவர்களே, ஒவ்வொரு மனுஷனையும் பிதாவாகிய தேவன் நேசித்தபடினாலே எந்த மனுஷனும் கெட்டு போக வேண்டும் என்று அவர் விரும்பாதபடினாலே தம்முடைய சொந்த குமாரனை இந்த உலகத்திலே அனுப்பி பாருங்க, மக்களை ரட்சிக்கிற ஒரு ரட்சகராக அவரை அனுப்பி கொடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. மனிதனாக வந்த தேவகுமாரன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து பாருங்க, வெறும் மனுஷன் கிடையாது, சாதாரண மனுஷன் கிடையாது. அவர் மனிதனாக வந்த தேவன். அவரை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது, பரிசுத்தமுள்ளவர், மாசில்லாதவர், குற்றமற்றவர், பாவிகளுக்கு விலகினவர், வானங்களிலும் உயர்ந்தவர் என்று அவரை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. அப்பேற்பட்ட தேவகுமாரன் அருமையானவர்களே இந்த உலகத்தில் எல்லா மனுஷருடைய பாவங்களுக்காகவும் பாருங்க அவர் தண்டிக்கப்பட்டார். ஆச்சரியத்திலேயும் ஆச்சரியம்.
வேதம் அறிவிக்கிற மிகப்பெரிய நற்செய்தி. எந்த மனுஷனும் பாருங்க தன்னுடைய ரட்சிப்புக்காக கரையும் கொடுக்க முடியாது. ஆனால் மனுஷனுடைய ரட்சிப்புக்காக தேவாதி தேவன் பாருங்க இயேசுங்கிற பெயர்ல இந்த உலகத்துல வந்து அவர் தம்முடைய விலையேறப்பட்ட ரத்தத்தை முழுவதுமாக மனுக்குலத்துக்காக சிந்தினார் என்பது ஆச்சரியப்படத்தக்க ஒரு சத்தியமாக இருக்கிறது. பாருங்க மனுஷன் கொடுக்க வேண்டிய அந்த கரையத்தை இயேசு கிறிஸ்து சிலுவை பாடுகள் மூலமாக 2 மடங்கா செலுத்தி தீர்த்தார் என்று சத்தியவேதம் சொல்கிறது. ஆகவே மனுஷனுடைய பாவங்களை எல்லாம் சுமந்து தீர்த்து பாருங்க பாவத்துக்கு முடிவு கட்டிட்டாரு. இன்னைக்கு பாவம் ஒரு பிரச்சனையே கிடையாது. பாவிகள் தான் பிரச்சனையா இருக்கிறாங்க, மனம் திரும்பாத மனிதர்கள் தான் பிரச்சனையா இருக்கிறாங்க. இவங்க மனம் திரும்பிட்டாங்கன்னா பிரச்சனை தீர்ந்து போச்சு. இயேசுவை ஏற்றுக்கொண்டா பாவ பிரச்சனை அடியோடு ஒளிந்து போனது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் அருமையானவர்களே. இதை புரிந்து கொண்டு மனம் திரும்பி இயேசுவே என் உள்ளத்துக்குள்ளே வாரும் என்று அவருக்கு அழைப்பு கொடுக்கும் பொழுது இயேசு மனுஷனுடைய உள்ளத்துக்குள்ளே வருகிறார், ஜீவாதிபதியாக உள்ளத்துக்குள்ளே வருகிறார். பாருங்க பாவம் இனிமே தண்டிக்கப்பட போறதில்லை, ஏற்கனவே தண்டிக்கப்பட்டு போயிடுச்சு. இயேசு உள்ள வந்த மாத்திரத்தில் பாவம் எல்லாம் அழிஞ்சிருது, வெளியே ஓடி விடுகிறது. பாவங்களார மனுஷன் கழுவப்படுகிறான், ஜீவனை பெறுகிறான், அருமையான வாழ்வடைகிறான் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இனிமே எந்த தண்டனையும் கிடையாது, தண்டிக்கப்பட வேண்டிய அவசியம் கிடையாது, நரகத்தை பற்றி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அப்பேற்பட்ட பாக்கியத்தை அருமையானவர்களே இயேசு ஒவ்வொரு மனுஷனுக்கும் தருகிறார். ஆகவே மனுஷனை தண்டிக்கும்படியாக அவர் இந்த உலகத்தில் வரல, மனுஷனை ரட்சிக்கும்படியாக அவர் வந்தார். ஆகவே இதுவரைக்கும் இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இருப்பீர்களானால் இயேசுவின் உள்ளத்துக்குள்ளே வாரும், நீர் என் ஆண்டவர் என்று சொல்லி அவருக்கு அழைப்பு கொடுங்கள். இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்ட தேவனுடைய மக்கள் கவலைகள் பாரங்கள் இல்லாதவர்களாய், இளைப்பாறுதல் உள்ளவர்களாய், சமாதானம் நிறைந்தவர்களாய் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். வாசிப்போம். 1 கொரிந்தியர் 7:32 பாருங்க. நீங்கள் கவலையற்றவர்களாய் இருக்க விரும்புகிறேன். தேவன் பேசுறார் பாருங்க. எல்லாரும் சொல்லுவோம், நாங்கள் கவலையற்றவர்களாய் இருக்க எங்கள் தேவன் விரும்புகிறார். என்ன ஒரு முறை சொல்லுவோம், நாங்கள் கவலையற்றவர்களாக இருக்க எங்கள் தேவன் விரும்புகிறார். இன்னொரு முறை சொல்லுவோம், நாங்கள் கவலையற்றவர்களாக இருக்க எங்கள் தேவன் விரும்புகிறார். பாருங்க பிசாசு பலவிதமான கவலைகளை கொண்டாந்து போட்டு நம்மளை பாரப்படுத்தி அருமையானவர்களை கவலையையும் துக்கத்தையும் நம்முடைய வாழ்க்கையில பெருக செய்ய அவன் பிரயாசப்படுகிறான். ஆனால் பிசாசை பார்க்கணும் நம்முடைய இயேசு பெரியவர், கோடி மடங்கு பெரியவர், உலகத்தில் இருக்கிறவரிலும் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர். அவர் பாருங்க எல்லா பிரச்சனைகளையும் நீக்கி பிரச்சனையிலிருந்து நம்மை விடுதலையாக்கி நமக்கு அருமையானவர்களை இளைப்பாறுதலையும் சமாதானத்தையும் அவர் கொடுக்கிற அன்பின் தேவனாய் இருக்கிறார். ஆகவே நம்முடைய விசுவாசம் இயேசுவின் மேல இருக்க வேண்டும். பிசாசை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவன் கொண்டு வருகிற பொல்லாத பிரச்சனைகளை பார்த்து நம்ம பயப்பட கூடாது, பயப்பட தேவையில்லை. ஏன்னா அருமையான பிசாசை பார்க்கல இயேசு பெரியவராக இருக்கிறது மட்டுமல்ல, பிசாசை ஏற்கனவே கல்வாரி சிலுவையில் இயேசு மடங்கடித்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். பிசாசை நமக்காக இயேசு என்ன செஞ்சிருக்கிறாரு? ஜெயிச்சிருக்கிறாரு. ஆகவே பிசாசினுடைய கிரைகளை பார்த்து நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அருமையானவர்களே, கிறிஸ்தவ ஜீவியத்தின் அழைப்பு பற்றி இயேசு பேசும்போது அவர் சொல்கிறார். திருப்போம் மத்தேயு 11:28-29 பாருங்க. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது. பாருங்க இங்க அருமையானவர்களே, 2 விதமான சமாதானத்தை பற்றி தேவன் பேசுகிறார். ஒன்று ஆவியிலே ஏற்படுகிற சமாதானம், அடுத்தது ஆத்மாவிலே ஏற்படுகிற சமாதானம். பாருங்க 28ஆம் வசனத்தில் ஆவியிலே ஏற்படுகிற சமாதானத்தை பற்றி பேசுகிறார். 29வது வசனத்தில் மனதிலே அல்லது ஆத்மாவிலே ஏற்படுகிற சமாதானத்தை பற்றி இயேசு பேசுகிறார். ஆவியிலையும் ஆத்மாவிலையும் பாருங்க சமாதானம் நிரம்பும் போது அருமையானவர்கள் சரீரம் நல்ல ஆரோக்கியம் நிறைந்த சரீரமாக
மாறுகிறது. சரீரத்திலையும் பெரிய இளைப்பாறுதல், சரீரத்திலையும் பாருங்க சமாதானம் உண்டாகிறது. ஆகவே தேவனுடைய சித்தம் என்னன்னா, ஆவியும் ஆத்மாவும் சரீரமும் எல்லாம் இளைப்பாறுதலோடு சமாதானத்தோடு இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அதற்காக கல்வாரியில் என்ன செய்கிறாரு? வேண்டிய கரையத்தை செலுத்தி விட்டார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அருமையானவர்களே, மனம் திரும்பாத மக்களுடைய வாழ்க்கை அது கொந்தளிக்கிற கடலை போல் இருக்கிறது. பாருங்க, எந்த பக்கம் திரும்பினாலும் நிம்மதி இல்லை, எந்த பக்கம் திரும்பினாலும் பிரச்சனையா இருக்குது, போராட்டமா இருக்குது. அதுதான் மனம் திரும்பாத மக்களுடைய வாழ்க்கை. அருமையானவர்களே, ஆனா நம்முடைய வாழ்க்கை அது கொந்தளிக்கிற கடல் இல்ல. கொந்தளிப்பெல்லாம் இயேசு அமர்த்தி விட்டார், பாவங்களை எல்லாம் போக்கி விட்டார். பாருங்க, சாபங்களை எல்லாம் நீக்கி விட்டார், ரட்சிப்பை நமக்கு தந்து விட்டார். ஆகவே நம்முடைய வாழ்க்கை அருமையானவர்களே அது சமாதானம் நிறைந்த வாழ்க்கையாக, அமைதி பூங்காவாக இருப்பது தேவனுடைய சித்தம். பாருங்க, மனம் திரும்பாத மனுஷனுடைய வாழ்க்கையில துளி அளவும் சமாதானம் இல்லை. ஆனா ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு அருமையானவர்களே, தேவன் சமாதானத்தை அளவற்ற ரீதியிலே கொடுத்திருக்கிறாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பாருங்க, ஆகவே எல்லா வளங்களும் நிறைந்த ஏதேன் தோட்டம் மாதிரி இருக்கிற வாழ்க்கை தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. எல்லாரும் சொல்லுவோம், என்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை எல்லா வளங்களும் நிறைந்த ஏதேன் தோட்டம். இன்னொரு முறை சொல்லுவோம், என்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை எல்லா வளங்களும் நிறைந்த ஏதேன் தோட்டம். இன்னொரு முறை சொல்லுவோம், என்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை எல்லா வளங்களும் நிறைந்த ஏதேன் தோட்டம். நல்ல சத்தமா சொல்லணும், பிசாசுக்கு கேட்கணும். ஏன்னா பிசாசு வாழ்க்கையை நரகமாக்குறதுக்கு தான் அவன் பிரயாசப்பட்டு இருக்கிறான். அவனை பார்த்து சொல்லணும், இங்க பலிக்காது, நான் விசுவாசிக்கிற ஆளு, கர்த்தருடைய வாழ்க்கைய ஏதேன் தோட்டமாக எனக்கு தந்திருக்கிறாரு. அதற்காக எல்லா கரையத்தையும் கல்வாரி சிலுவையில கொடுத்துட்டாரு. ஆகவே பிரச்சனைகளுக்கு நான் எதிர்த்து நிற்கிறேன், போராட்டங்களுக்கு நான் இயேசுவின் நாமத்தினாலே எதிர்த்து நிற்கிறேன். என்னுடைய வாழ்க்கை ஒரு அமைதி பூங்கா என்று டிக்ளேர் பண்ண வேண்டியது நம்முடைய பொறுப்பு. பாருங்க, பைபிளில் போட்டிருக்கு, நீ ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ண அது உனக்கு நிலைவரப்படும், உன் பாதைகளில் வெளிச்சம் பிரகாசிக்கும். நிர்ணயம் பண்ண என்கிற அந்த வார்த்தை அருமையான டிக்ரி என்று எழுதப்பட்டிருக்கிறது. டிக்ரினா ஒரு காரியத்தை பிரகடனப்படுத்துவது. அது யாரு பொதுவாக செய்வாங்கன்னா ராஜாக்கள் தான் செய்வாங்க. அது ராஜாக்கள் செய்கிற செயல். நம்மை பாருங்க, இயேசு தம்முடைய ரத்தத்தினாலே கழுவி ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக மாற்றி இருக்கிறாரு. நம்ம அடிமைகள் கிடையாது. எத்தனை பேருக்கு நான் சொல்றது வழங்குது? நம்ம அடிமைகள் கிடையாது. இப்ப நாம சில காரியங்களை அருமையான திட்டம் பண்ண வேண்டும், நிர்ணயம் பண்ண வேண்டும், நாம அறிவிக்க வேண்டும். என் வாழ்க்கை சமாதானம் நிறைந்த வாழ்க்கை தான், என் வாழ்க்கை அமைதி பூங்கா தான், என் வாழ்க்கை சகல வளங்களும் நிறைந்த ஏதேன் தோட்டம் தான். அதுக்கு எதிரான எதையும் நான் எடுக்க மாட்டேன், நம்ப மாட்டேன் என்று பாருங்க, சத்தியத்தை பற்றி கொள்ள வேண்டியது நம்முடைய பொறுப்பு. ஆகவே அருமையானவர்களே, கர்த்தர் சொல்றாரு பாருங்க 28வது வசனத்துல, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஒருவேளை இளைப்பாறுதல் தருவேன் சொல்லியிருக்கிறாரா? என்னால முடிஞ்சா இளைப்பாறுதல் தருவேன் சொல்லியிருக்கிறாரா? யோசித்து பாருங்க அருமையானவர்களே. டெஃபினட்டா, நிச்சயமா இளைப்பாறுதல் தருவேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அருமையானவர்களே, இந்த இளைப்பாறுதலை ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரும் உடையவர்களா இருக்கிறோம். இதுக்கு இன்னொரு பேர் கூட கொடுக்கலாம், இனம் புரியாத தேவ சமாதானம். இனம் புரியாத தேவ சமாதானம் நம் உள்ளத்துக்குள்ளே வந்திருக்கிறது. இயேசுங்கிற பேர்ல நம்முடைய உள்ளத்துக்குள்ளே வந்திருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பாருங்க அருமையானவர்களே, இது எப்படி வந்துச்சு அப்படின்னா, பாருங்க, மனுஷ ஆவியும் தேவ ஆவியும் இணைந்த போது பாருங்க இந்த இனம் புரியாத தேவ சமாதானம் மனுஷனுக்குள்ளே வந்தது என்று சத்தியவேதம் சொல்லுகிறது. கவனிங்கள், மனுஷன் பாவத்து நிமித்தமாக தேவனை விட்டு நினைச்சிட்டான், பிரிஞ்சிட்டான். இப்போ தேவனை விட்டு பிரிஞ்சு போன மனுஷன் தன்னுடைய முயற்சியினால, தன்னுடைய திறமையினால தேவனோட இணையவே முடியாது. தேவன் பரிசுத்தராகவே இருக்கிறார், இவன் பாவியா மாறிட்டான். கவனிங்கள், இப்போ இந்த பாவியை தேவனோட இணைக்கணும்னா பரிசுத்த தேவகுமாரன் கல்வாரி சிலுவையில அடிக்கப்பட்டு அவருடைய விலையேறப்பட்ட ரத்தத்தை சிந்தியே ஆகணும்.
கவனிங்க. ஆகவேதான் இயேசு சிலுவையிலே ரத்தம் சிந்தி பாடுபட்ட போது அவர் கதறுகிறார், என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர். இயேசு கல்வாரி சிலுவையிலே கைவிடப்பட்டது நிமித்தமாக, அருமையானவர்களே, கைவிடப்பட்டிருந்த நாம் தேவனோட இணைஞ்சிருக்கிறோம். நம்ம உபவாசமும் கிடையாது, நம்ம கண்ணீரும் கிடையாது, நம்ம பிரயாசமும் கிடையாது. இயேசுவின் பாடுகள். எல்லாரும் இயேசுவின் பாடுகளுக்காக கரங்களை உயர்த்தி அவரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. பாருங்க, இயேசுவின் பாடுகள் நம்மை தேவனோடு இணைத்திருக்கிறது. அந்த இயேசு ஆவியானவரின் ரூபத்தில் நம்ம உள்ளத்துக்குள்ள வந்த மாத்திரத்தில், அருமையானவர்களே, நாம் ரட்சிக்கப்பட்டோம். பாவம் நம்முடைய வாழ்க்கை விட்டு விலகி போனது. இனம் புரியாத தேவ சமாதானம் நம்முடைய உள்ளத்துக்குள்ளே வந்து விட்டது. எவ்வளவு பெரிய ஆச்சரியம்! இதற்காக நீங்க கர்த்தரை துதிக்கிறீங்களா? நான் ஒவ்வொரு நாளும் துதிக்கிறேன். ஆண்டவரே, என்னை ரட்சித்தபடியால் உமக்கு நன்றி. என் உள்ளத்துல தேவ சமாதானத்தை தந்தபடியால் உமக்கு நன்றி. இருக்கிறீங்களா? பாருங்க, ஒரு கணவன் ஒரு மனைவியும் சேர்ந்து வாழ்கிறது போல கர்த்தரும் நாமும் சேர்ந்து வாழ்கிறோம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். கணவனும் மனைவியும் சேர்ந்து வாழ்வது ஒரு நிழலாட்டம் தான். ஆனா கர்த்தரும் நாமும் சேர்ந்து வாழ்கிறது தான் நிஜம். பாருங்க, கணவனும் மனைவியும் சேர்ந்து வாழ்கிற அந்த வாழ்க்கை இந்த உலகத்தோடு முடிவடைகிறது இல்லையா? ஆனா கர்த்தரும் நாமும் சேர்ந்து வாழ்கிற வாழ்க்கை, அருமையானவர்களே, இம்மையிலும் அது போகிறது, மறுமையிலும் தொடர்கிறது. அப்ப பாருங்க, கர்த்தரோடு இசைந்திருக்கிறவன் அவருடனே கூட எப்படி இருக்கிறான்? ஒரே ஆவியா இருக்கிறான். ஆகவே தேவன் நம்முடைய உள்ளத்துக்குள்ளே வந்த மாத்திரத்துல பாருங்க, இனம் புரியாத தேவ சமாதானம் நம்முடைய உள்ளத்துக்குள்ளே வந்து விட்டது. அதைத்தான் பாருங்க கர்த்தர் என்ன செய்யறாரு? வாக்கு பண்ணுகிறார். அதாவது இளைப்பாறுதல் தருவேன் என்று அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். திருப்போம் ரோமர்கள் நிருபம் 5ஆம் அதிகாரம், ரோமர் 5:1 வசனம் பாருங்க. இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமா, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். எல்லாரும் சொல்லுவோம், தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். அருமையானவர்கள், தேவ சமாதானத்தை சமாதானத்தின் தேவன் நமக்கு நினைச்சிருக்கிறாரு, தந்திருக்கிறாரு. நாம கவலைகளினாலும் பாரங்களினாலும் நிறைந்தவர்களாய் வாழ்வது அவருடைய சித்தமே கிடையாது. அதிலிருந்து முற்றிலுமாய் விடுதலை பெற்று அருமையானவர்கள் சமாதானத்திலும் சந்தோஷத்திலும் வாழ்வதுதான் தேவனுடைய சித்தம். ஆகவே சமாதானத்தின் தேவன் தேவ சமாதானத்தின் உள்ளங்களில் நினைச்சிருக்கிறாரு, தந்திருக்கிறார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். நான் இதற்காக ஒவ்வொரு நாளும் கர்த்தரை துதிக்கிறேன். ஏன்னா நிம்மதி இல்லாம அலைந்த ஆளு நான். நிம்மதி சினிமாவில் இருக்குதா, அல்லது சீட்டாட்டத்தில் இருக்குதா, அல்லது சாராயத்தில் இருக்குதா, அப்படி பாருங்க தேடி அலைஞ்ச ஆளு நான். கவனிங்க, ராத்திரி படுத்தா சரியா தூக்கம் வராது. ஹாஸ்டல்ல காலேஜில் படுத்திருக்கும் போது பாருங்க தூக்கமே வராது. பயங்கரமான எண்ணங்கள் பாருங்க. பிசாசு அப்படியே வாதிக்கிற எண்ணங்களை கொண்டாந்து போடுவான். எனக்கு பிசாசு தான் போடுறான்னு தெரியாது. ஆகவே பலவிதமான எண்ணங்கள்னால அலசடிப்பட்டு அப்படியே 12 ஆகும், 1 ஆகும், தூக்கம் வராது. ஆனால் 2 மணிக்கு மேலே அப்படியே லேசாக கண்ணை செருவேன் பாருங்க. கண்ணை செந்தா பயங்கரமான கெட்ட சொப்பனங்கள். பிசாசு எப்படி வேலை பார்க்குறான் பாருங்க. பயங்கரமான கெட்ட சொப்பனங்கள் அப்படியே காட்சி மாதிரி தெரியும் பாருங்க. மேல இருந்து கீழே விழுகிற மாதிரியும், தலை கல்லில் அடிச்சு செதற மாதிரியும், சாகிற மாதிரியும், இப்படிப்பட்ட பாருங்க அந்த காட்சிகள் தெரியும். நான் அலறிடுவேன் நான். 2 மணி 3 மணிக்கு என் கூட 2 பயலுக படிச்சானுங்க பாருங்க. ரூம்ல 2 பேர் இருந்தானுங்க. அவனுங்க யோசிப்பானுங்க பாருங்க, என் மேல அவனுங்களுக்கு சொல்ல முடியாத எரிச்சல். சாவுகராக்கி இங்க சேர்ந்துட்டானே. இவனும் தூங்க மாட்டேங்கிறான், நம்மளையும் தூங்க விட மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லி அவனுங்களுக்கு ஒரே எரிச்சல். பாருங்க, கடைசியில் என்னை போய் கம்ப்ளைண்ட் பண்ணி
ஹாஸ்டலை விட்டு என்னை காலி பண்ற ஒரு ஸ்டேஜ் ஆரம்பிச்சிருச்சு பாருங்க. அந்த மாதிரி நேரத்தில் கர்த்தர் என்னை ரட்சித்து விட்டார். இயேசு என்னை தேடி வந்து, அருமையானவர்களே, என்னை அவருடைய பிள்ளையாக மாற்றி விட்டார். எப்பவுமே பாருங்க, சாவின் விளிம்புக்கு போற ஆட்களை கூட கர்த்தர் பிடிச்சு தூக்கிட்டு வந்துடுறாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. பாருங்க, கர்த்தர் நல்லவர். பாருங்க, அதான் கண்ணதேகன் சொல்றாரு பாருங்க. அவரு ரட்சிக்கப்படாத ஒரு நிலைமையில பயங்கரமான வியாதி படுக்கையில் படுத்திருந்தாராம். டாக்டர்ஸ் எல்லாம் கைவிட்டாங்க. மருத்துவ உலகத்தினால உதவி செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆகவே இவர் வியாதி படுக்கையில் படுத்திருந்த போது சொல்றாரு, என்னுடைய ஆவி சரீரத்தை விட்டு பிரிவதை நான் பார்த்தேன். ஆவி சரீரத்தை விட்டு அப்படியே வெளியே வந்த மாத்திரத்தில் அவர் சொல்றாரு, it began to go down டவுன் டவுன், அப்படியே கீழே 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 போக ஆரம்பித்தது. கடைசியில் மேலே இருக்கிற லைட்ஸ் எல்லாம் டிம் ஆக ஆரம்பிச்சிச்சு. போக போக இருட்டு இருட்டு இருட்டு, பயங்கரமான இருட்டுக்குள்ளே போயிட்டாராம் பாருங்க. அவருடைய ஆவி போயிடுச்சான். போய் கடைசியில் அங்கே ஒரு பெரிய கேட் இருந்துச்சான் பாருங்க. அந்த கேட்டு பக்கத்தில் போன உடனே சக்ஷன், அப்படியே இழுக்கிற மாதிரி, உள்ள இழுக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துச்சான். அந்த மாதிரி நேரத்தில் யாரோ அந்த உள்ள இழுக்கிற அந்த சக்தியை பார்க்கலாம் அதிக சக்தி வாய்ந்த ஒருவர் இவர் அப்படியே பின்னால இருந்து பிடிச்சி இழுத்துட்டு வந்து அப்படியே சரீரத்துக்குள்ள விட்டாராம். திரும்ப கண்ணை முழிச்சு பார்த்தாராம் பாருங்க. சொல்றாரு, 3 முறை ஒரே நேரத்தில் 3 முறை அப்படிப்பட்ட அனுபவங்கள் நடந்தது. அந்த நரகத்தின் விளிம்புக்குள்ளே போற நேரத்தில் ஒருத்தர் என்னைய பிடிச்சி அப்படியே தூக்கி கொண்டாந்து திரும்பவும் சரீரத்தில் விட்டுட்டாரு. 3வது முறை கண்ணை முழிக்கும் போது நான் கேட்டேன், ஆண்டவரே நீர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டேன். இயேசு சொன்னாரு, உன்னை நேசிக்கிற இயேசு நானே. பாருங்க, சொன்ன மாத்திரத்தில் இயேசுவே நீர் என் உள்ளத்துக்குள்ளே வாரோம், நீர் என் ஆண்டவர்னு சொல்லி அவரை ஏற்றுக்கொண்டு அன்னைக்கே ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்றாரு. பாருங்கள், நரகத்தின் விளிம்புக்கு போனா கூட கர்த்தர் தூக்கிட்டு வந்துருவாரு. இருக்கிறீங்களா? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆகவே பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் நம்ம கூட செய்றாரு, இருக்கிறாரு. பாருங்க, நான் ரட்சிக்கப்பட்டேன். ரட்சிக்கப்பட்ட பிறகு அருமையானவர்களே, இனம் புரியாத தேவ சமாதானம் எனக்குள்ளே வந்தது. அன்னைக்கு படுத்தேன் பாருங்க. ராத்திரி 10 மணிக்கு தூங்க ஆரம்பிச்சேன். முடிச்சு பார்த்தா மணி 6. அப்படி நான் தூங்கினதே கிடையாது. ஒரு சின்ன குழந்தை தூங்கின மாதிரி தூங்கி இருக்கிறேன். கவனிங்கள், இன்னைக்கும் அருமையானவர்களே, ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்ட சமாதானத்தை இயேசு என்ன செய்கிறாரு? உள்ளத்திலே தந்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எல்லாரும் சொல்லுவோம், நான் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறேன். இன்னொரு முறை சொல்லுவோம், நான் என் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறேன். இன்னொரு முறை சொல்லுவோம், நான் என் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறேன். பாருங்க, தேவன் சமாதானத்தை நம்முடைய உள்ளங்களிலே தந்திருக்கிறார். 2வது பாருங்க, இந்த சமாதானத்தை பற்றி இயேசு பேசும்போது திருப்போம் மத்தேயு 11:29 பாருங்க. நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். இது கொஞ்சம் டீப் பாருங்க. அருமையானவர்களே, ஆவியில நம்ம இளைப்பாறுதல் உள்ளவர்களாய் சமாதானம் உள்ளவர்களாய் இருக்கிறது மட்டும் இல்ல, தேவனுடைய பிள்ளைகளே, மனதிலும் நம்ம இளைப்பாறுதல் உள்ளவர்களாய் சமாதானம் உள்ளவர்களாய் சாந்தி நிறைந்தவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் என்ன செய்கிறார்? விரும்புகிறார். இங்க கர்த்தர் சொல்றாரு, நுகத்தை பற்றி பேசுகிறாரு. என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறதை நான் பாருங்க. நுகம் அப்படின்னா யோக் என்று ஆங்கிலத்தில் சொல்லுகிறாங்க. அந்த நுகத்தை பற்றி தெரியுமா உங்களுக்கு? மாட்டு வண்டியை பார்த்துருக்கிறீங்களா? மாட்டு வண்டியில் பாருங்க, இந்த 2 மாடுகளையும் இணைக்கிற கழுத்தில் கிடக்கிற ஒரு கட்டை இருக்குது பார்த்தீங்களா? அதுதான் நுகம். பாருங்க, நுகத்தடி என்று சொல்வார்கள். அருமையானவர்களே, அது எதுக்கு அடையாளமா இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த நுகத்தை பற்றி இயேசு பேசுறாரு இல்லையா? அது எதுக்கு அடையாளமா இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா கேட்டீங்கன்னா, அது
தேவ சித்தத்துக்கு அடையாளமா இருக்கிறது. எல்லாரும் சொல்லுவோம் தேவ சித்தம். தேவ சித்தத்துக்கு அது அடையாளமா இருக்கிறது. ஆண்டவராய் இயேசு அன்றைக்கும் இன்றைக்கும் என்றைக்கும் தேவ சித்தத்தை சுமந்து கொண்டிருக்கிற ஒரு புருஷனாய் அவர் இருக்கிறார். பாருங்க, இயேசுவுக்கு தேவ சித்தத்தை பார்க்கலாம் முக்கியமானது வேற எதுவும் கிடையாது. ஆதாம் இருக்கிறானே, அவன் தேவ சித்தத்தை தூக்கி எறிஞ்சிட்டு பிசாசுக்கு அடிமையா போயிட்டான். ஆனா இயேசு இந்த உலகத்தில் வந்தபோது தேவ சித்தத்துக்கு தன்னை அர்ப்பணித்து தேவ சித்தத்தை நிறைவேற்றினபடினாலே, அருமையானவர்களே, இன்றைக்கு அவர் ராஜாதி ராஜாவாக பரலோகத்தில் உயர்ந்த சிங்காசனத்தில் வெற்றிருக்கிறார். பாருங்க, அவரை பார்க்கும்போது ஒன்று நல்லா புரிகிறது. தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்கள், தேவ சித்தத்தின்படி வாழ்கிறவர்கள், பாருங்க, இந்த உலகத்திலும் வாழ்ந்திருப்பார்கள், அந்த உலகத்தில் என்ன செய்வாங்க, வாழ்ந்திருப்பாங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அருமையானவர்கள், அதனாலதான் பாருங்க, இயேசு தேவ சித்தத்தை பற்றி ரொம்ப உறுதியாக இருந்ததை நம் வேதத்திலே பார்க்கிறோம். ஒரு முறை சீஷர்கள் இயேசுவுக்கு சாப்பாடு வாங்க போயிட்டாங்க. ஊருக்குள்ள சீகார் என்கிற ஊருக்குள்ள போய் அவருக்கு சாப்பாடு வாங்கிறதுக்கு போயிட்டாங்க. போயிட்டு வந்து பார்த்தா இங்க ஒரு பெண்ணோட அவர் பேசிட்டு இருக்கிறாரு. இயேசு ஒரு பெண்ணோட பேசிட்டு இருக்கிறாரு. அதை பற்றி ஒரு வசனம் வாசிங்க. யோவான் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 27வது வசனம். யோவான் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 27வது வசனம் பாருங்க. அத்தருணத்தில் அவருடைய சீஷர்கள் வந்து, எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். அவர் ஸ்திரீயுடனே பேசுகிறதை பற்றி ஆச்சரியப்பட்டார்கள். ஆயிலும் என்ன தேடுகிறீர் என்றாவது, ஏன் அவளுடனே பேசுகிறீர் என்றாவது ஒருவனும் கேட்கவில்லை. இங்க பாருங்க, அவர் ஸ்திரீயுடனே பேசுகிறதை பற்றி ஆச்சரியப்பட்டார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? யூசுவலா அவர் பெண்களோட என்ன செய்யறதில்ல, பேசுகிறதில்ல. இன்னைக்கு உலகத்தில் அருமையானவர்களே, ஆண்கள் வந்து சாதாரண யார் கூடயும் பேசிக்கலாம், எந்த பெண்ணோடையும் பேசிக்கலாம், தொட்டுக்கலாம், பழகிக்கலாம். இப்படியெல்லாம் நினைச்சிட்டாங்க, கொண்டு வந்துட்டாங்க. அருமையானவர்களே, கேட்டா சொல்றாங்க, அதனால என்னங்க, ஒரு பிரச்சனையும் கிடையாது அப்படிங்கிறாங்க. அருமையானவர்களே, நான் சொல்றேன், அதை இட்டு தான் நிறைய பிரச்சனையே. சமுதாயத்தில் ஏகப்பட்ட பிரச்சனை இருப்பதற்கு காரணம் இந்த மாதிரி ஒரு லைசன்சியஸ்னஸ். பாருங்க, நம்முடைய இயேசு நமக்கு என்ன நல்ல மாதிரியை காமிச்சிருக்கிறார் பாருங்க. வாலிப சகோதர சகோதரிகள் கவனிங்க, ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் வாழ்க்கையில. எத்தனை பேர் வெற்றி பெற விரும்புகிறீர்கள்? வாழ்க்கையில வெற்றி பெறணும், முன்னேறணும். அருமையானவர்களே, கர்த்தர் வைத்திருக்கிற உயர்ந்த ஸ்தானத்தை அடையணும்னா இயேசுனுடைய மாதிரி ஃபாலோ பண்ண வேண்டியது மிக அவசியமா இருக்கிறது. அருமையானவர்களே, பாருங்க, யூசுவலா அவர் வந்து பெண்களோட பேசுகிறது கிடையாது. அப்படியே பேச நேரிட்டால் பேச வேண்டிய காரியத்தை மட்டும் பேசுவாரு. இல்லைன்னா தேவனுடைய வார்த்தைகளை அந்த பெண்ணுக்கு சொல்லுவார், அவ்வளவுதான். அனாவசியமா அவர் எதையும் என்ன செய்ய மாட்டார், அவரு பேச மாட்டாரு. அவர் தான் நம்முடைய இயேசு. ஒரு முறை மார்த்தாள் மரியாள் இயேசுவை தங்களுடைய வீட்டிலே ஏற்றுக்கொண்டார்கள். இயேசு உள்ள போன மாத்திரத்துல மரியாள் அவருடைய பாதத்தரையே உட்கார்ந்து அவருடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்தாள் என்று நாம் வாசிக்கிறோம். அந்த மரியாளுக்கு இயேசு தேவனுடைய வார்த்தைகளை சொல்லிக் கொண்டிருக்கிறார். வேற எதுவும் அவர் என்ன செய்ததில்லை, தேவையில்லாத எதையும் அவர் பேசினதே இல்லை. கவனிங்கள், இயேசு என்ன மாதிரி ஒரு மாதிரியை வச்சிருக்கிறார் பாருங்க. இயேசுனுடைய மாதிரியை ஃபாலோ பண்ணா பாருங்க, ஒரு நாளும் வெட்கப்பட மாட்டோம், ஒரு நாளும் தோற்று போக மாட்டோம். இயேசுனுடைய மாதிரியை ஃபாலோ பண்ணா அருமையானவர்கள் எப்போதும் ஜெயிக்கிறவர்களாக நாம் இருப்போம். வாலிப சகோதர சகோதரிகள், ரொம்ப ஜாக்கிரதையாக வாழ்க்கையில் இருக்க வேண்டியது மிக அவசியமா இருக்கிறது. பாருங்க, இப்ப இந்த பெண்ணோட பேசிட்டு இருக்கிறாரு. அவளுக்கு இயேசுதான் மேசியா என்பது வெளிப்படுத்தப்பட்டது. வெளிப்படுத்தப்பட்ட மாத்திரத்துல கவனிங்க, அவ வந்து குடத்தை வச்சுட்டு ஊருக்குள்ள ஓடினா. ஊருக்குள்ள ஓடி அங்க போய் ஆட்கள்கிட்ட சொல்லுகிறா, நான் செய்ததையெல்லாம் ஒருவர் எனக்கு அறிவித்தார், அவர் கிறிஸ்து தானா என்று வந்து பாருங்கள் சொல்லி அங்க போய் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறா. கவனிங்க, அவருடைய சாட்சியை கேட்டு ஏகப்பட்ட பேர் வந்துட்டாங்கன்னு சொல்லி வேதத்தில் நாம வாசிக்கிறோம். பாருங்க, இவ அங்க பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிற நேரத்தில் இவங்க வந்துட்டாங்க, சீஷர்கள் வந்துட்டாங்க.
சீஷர்கள் வந்து இயேசுனிடத்துல வந்து அவங்க சொல்றாங்க, போதகரே போஜனம் பண்ணும் அப்படின்னு சொல்லி சொல்லுகிறாங்க. இயேசு சொல்லுகிறாரு, நீங்கள் அறியாத ஒரு போஜனம் எனக்கு உண்டு அப்படிங்கிறாரு. உடனே சீஷர்கள் யோசிக்கிறாங்க, எவனாவது ஒருத்தன் நமக்கு முந்தி கொண்டாந்து கொடுத்துட்டானா சாப்பாட அவருக்கு அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. இயேசு சொன்னாரு, வாசிங்க யோவான் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் பாருங்க. இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியை முடிப்பதே என்னுடைய போஜனமா இருக்கிறது. அருமையானவர்களே, இயேசு பாருங்க அவர் சொல்றாரு, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து, எல்லாரும் சொல்லுவாங்க சித்தத்தின்படி செய்து, சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியைகளை முடிப்பதே என்னுடைய போஜனமா. அதாவது சாப்பாடு அது கூட எனக்கு முக்கியம் இல்லை, தேவ சித்தத்தின்படி செய்து முடிப்பது தான் எனக்கு முக்கியம், அதுதான் என்னுடைய போஜனம் சொல்லி இயேசு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இயேசு தேவ சித்தத்தை குறித்து அருமையான எவ்வளவு கரிசனையுடையவராக இருந்தார் என்பதை பாருங்கள். இன்னைக்கு நாமும் அருமையானவர்கள் நம்மை குறித்த தேவ சித்தத்தை குறித்து கரிசனையுடையவர்களாக இருக்கணும். என்னை குறித்து தேவனுடைய சித்தம் என்ன என்பதை கண்டுபிடித்துக் கொண்டு அந்த தேவ சித்தத்திலே வாழும்படி நம்மை அர்ப்பணிக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அருமையானவர்களே, கடைசியில இயேசு சிலுவைக்கு போக வேணும் இல்லையா? அந்த சிலுவை பாடுகள் தான் தேவன் அவருக்கு வைத்திருந்த அவருடைய சித்தத்தின் பிரதான பகுதி. இயேசு சிலுவைக்கு போகணும். இப்ப பிசாசு வர்றான், வந்த உடனே மனசுல பேசுறான், ஒருத்தரும் அனுபவிக்காத கஷ்டத்தை நீர் அனுபவிக்க போகிறீரா? அவனுங்கெல்லாம் பாவிகள், அவனுங்களே அனுபவிக்காத கோர பாடுகளை நீர் அனுபவிக்க போகிறீரா? நீர் பாவமே செய்யாத பரிசுத்தர் அல்லவா அப்படின்னு சொல்லி மனசுல பிசாசு பேசுகிறான். அருமையானவர்களே, இயேசுவுக்கு ஒரு சின்ன சபலம் ஏற்படுகிறது. இயேசு பிதாவாகிய தேவனை பார்த்து கேட்கிறாரு, பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். ஏன்னா அதை போல சிலுவை பாடுகளை போல இயேசுவுக்கு கஷ்டமானது வேற எதுவுமே கிடையாது. பாருங்க, அப்படி கேட்கிறாரு. ஆனா உடனே சுதாரிச்சுக்கிட்டாரு. நல்லா தெரியும், இது உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே தேவன் போட்ட திட்டம் சொல்லி இயேசுக்கு நல்லா தெரியும். ஆகவே உடனே சொல்லுகிறாரு, என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது. எல்லாரும் சொல்லுவோம், என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது. பாருங்க, அருமையான ஒரு ஜெபம். தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் ஜெபிக்க வேண்டிய முக்கியமான ஒரு ஜெபம். சில நேரங்களில் தேவ சித்தத்தை விட்டுட்டு நம்ம இஷ்டத்தின்படி போறதுனால தான் பலவிதமான பிரச்சனைகளுக்குள்ள என்ன செய்யறோம், மாட்டிக்கிறோம், கண்ணீருக்குள்ள மாட்டிக்கிறோம், கவலைக்குள்ள மாட்டிக்கிறோம். அருமையானவர்களே, தேவையில்லாத பாரங்களும் கவலைகளும் நம்மளை போட்டு என்ன செய்யுது, ஆட்டி படைக்குது. ஆனா தேவ சித்தத்துக்கு நம்ம அர்ப்பணித்து தேவ சித்தத்தின்படி செய்வோமானால் அருமையானவர்களே, எல்கையெங்கும் சமாதானம் உண்டாயிருக்கும். பாருங்க, எந்த பிரச்சனையும் நம்மை மேற்கொள்ள முடியாது, வெற்றிகரமானவர்களாய் நாம இருப்போம். கவனிங்க, இயேசு அவருக்கு நல்லா தெரியுது, சிலுவைதான் தேவனுடைய சித்தம், சிலுவை இல்லைன்னா சிங்காசனம் இல்லை என்பது அவருக்கு நல்லா தெரிந்த ஒன்று. ஆகவே தன்னை சிலுவை பாடுகளுக்கு என்ன செய்தார், அர்ப்பணித்தார். அருமையானவர்களே, வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, தேவன் 3ஆம் நாளிலே அவரை எழுப்பினார். பாருங்க, அவர் தேவனை பொறுத்தளவுல தேவ சித்தத்தை செய்தவர்கள் மரித்து ஒன்றுமில்லாமல் போக கூடாது. அது தேவனுடைய வைராக்கியம். ஆகவே தேவன் அவரை 3ஆம் நாளிலே உயிர்ப்பித்தார் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். திருப்போம் பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம், பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து பாருங்க. பிலிப்பியர் 2:8. அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் அவருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும்
பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும். எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். பாருங்க, தேவ சித்தத்தை செய்த இயேசுவை தேவன் உயர்த்தினார் என்று நாம் பார்க்கிறோம். God highly exalted him. பாருங்க, தேவன் அவரை எல்லா நாமத்துக்கு மேலான நாமத்தை உடையவராக உயர்த்தினார், எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்தினார். தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய ஆலோசனைகளை கேளுங்க. தேவ சித்தத்தை செய்யும்படி உங்களை அர்ப்பணியுங்கள். இதைத்தான் இயேசு சொல்லுகிறாரு. என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு, அவர் சுமக்கிற நுகம் எதுங்க? தேவ சித்தங்கிற நுகம். அந்த நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். அருமையானவர்களே, இயேசு உயர்த்தப்பட்டார், தேவ சித்தத்தை செய்து அவர் உயர்த்தப்பட்டார். நாமும் இன்னைக்கு அருமையானவர்களே, சகல ஜாதிகளிலும் மேன்மையாக வைக்கப்படுவதுதான் தேவனுடைய சித்தமா இருக்கிறது. ஆனா அந்த உயர்வை எட்டணும்னா நாம இயேசுவை போல, பிதாவே என் சித்தத்தின்படி அல்ல, சத்தமா தான் சொல்லுங்களேன், நம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று ஜெபிக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. பாருங்க, இன்றைக்கு இயேசு விசுவாசிக்கிறவர் எல்லாருக்கும் ஒரு அழைப்பு கொடுக்கிறார். அது என்னன்னா, என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். பாருங்க, அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். கவலைகள், பாரங்கள், அருமையானவர்களே, இவைகள்லாம் நீங்கி பெரிய இளைப்பாறுதல் உண்டாவதற்கு, சமாதானம் உண்டாவதற்கு வழியை இயேசு இங்கே காண்பிக்கிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார், ஒரு நாளும் தேவ சித்தத்தை விட்டு ஓடாதே. மன நிம்மதியும் சமாதானமும் தேவ சித்தத்துக்கு வெளியே இல்லை. மன நிம்மதியும் சமாதானமும் இளைப்பாறுதலும் தேவ சித்தத்துக்கு உள்ளே இருக்கிறது. எல்லாரும் ஒரு ஆமென் சொல்லுங்க. பாருங்க, பெரிய பாஸ்டர், நான் வாலிபனா இருந்த காலத்துல இந்த சத்தியத்தை நல்லா உறக்க சொல்லி கொடுத்தாங்க. தேவ சித்தத்துக்கு உன்னை அர்ப்பணி, நல்லா இருப்ப என்பதை சொல்லி கொடுத்தாங்க. அழகுக்கு பின்னால ஓடாத, எனக்கு சொன்னதை சொல்லிட்டு இருக்கிறேன். பணத்துக்கு பின்னாடி ஓடாத, புகழுக்கு பின்னாடி ஓடாத, தேவ சித்தத்துக்கு பின்னால போடு. அப்படி ஓடுவாயானால் எதிர்காலம் நல்லா இருக்கும், ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் என்று அருமையானவர்களே சொல்லி கொடுத்தாங்க. விசேஷமா திருமணம்னு வரும்போது தேவ சித்தத்தை செய்வதற்கு உன்னை அர்ப்பணி. ஆண்டவரே, நீர் காண்பிக்கிற வரனை நான் திருமணம் செய்ய எனக்கு உதவி செய்யும். இதெல்லாம் ஆழமான காரியங்கள். தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம்னு நம்ம வாஞ்சிக்கிறோம், நல்லது. ஆனா அந்த ஆசீர்வாதம் எங்க இருக்குன்றதுதான் கேள்வி. அது தேவ சித்தத்துக்கு அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கைக்குள்ளே இருக்கிறது. நான் தேவ சித்தத்தையே செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னிச்சையா ஓடிட்டு இருக்கிற ஒரு மனுஷன் தேவனுடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியாது. இம்பாசிபிள். அருமையானவர்களே, ஆகவே பெரிய பாஸ்டர் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க, விசேஷமா திருமணம் வரும்போது நீ உன்னை தேவ சித்தத்துக்கு அர்ப்பணி. சரியான அந்த வரன், தேவனால் நியமிக்கப்பட்ட அந்த வரன் உனக்கு உண்டாகும்படி கர்த்தர்ட்ட கேளு அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. நான் அப்படியே ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே, எந்த நிபந்தனையும் கிடையாதுப்பா, நீர் காண்பிக்கிற வரனை நான் திருமணம் பண்ண எனக்கு உதவி செய்ய, லைஃப் பார்ட்னரை நீர் கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லி பாருங்க, நான் ஜெபம் பண்ணேன். உங்களுடைய சித்தத்துக்கு என்னை நான் அர்ப்பணிக்கிறேன் என்று ஜெபம் பண்ணேன். தேவன் பெரிய பாஸ்டர் அம்மாவுக்கு பேசி, பெரிய பாஸ்டர்கிட்ட பேசி பாருங்க, பெரிய பாஸ்டர் ஒரு நாள் என்கிட்ட கேட்குறாரு, நான் திருமணம் பண்ணிட்டு ஊழியத்துக்கு போறேன்னு சொல்லி பெரிய பாஸ்டர்கிட்ட சொன்னபோது பெரிய பாஸ்டர் கேட்குறாரு, லிடியாவை மேரேஜ் பண்ணிட்டு இந்த சர்ச்சிலேயே நீங்க அசிஸ்டன்ட் பாஸ்டரா இருக்க விருப்பமா அப்படின்னு சொல்லி கேட்டாரு. கேட்ட மாத்திரத்தில் பாருங்க, என் உள்ளத்துக்குள்ள இதுதான் தேவனுடைய சித்தம். நான் மனசுல என்னென்னமோ நினைச்சிட்டு இருந்தேன். குஜராத்துக்கு போறோமா, அல்லது ஜம்மு காஷ்மீருக்கு போறோமா, கர்த்தர் எங்க வச்சிருக்கிறார் ஊழியத்தை நமக்கு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன். பாருங்க, பாஸ்டர் இப்படி சொன்ன மாத்திரத்தில் உள்ளத்துல இருந்து தேவ ஆவியானுடைய சத்தம், இதுதான் நான் உனக்கு வச்சிருக்கிற என்னுடைய சித்தம் அப்படின்னு சொல்லி
அருமையானவர்களே, கர்த்தர் சொன்ன மாத்திரத்துல நான் உடனே சொன்னேன், தேவ சித்தத்துக்கு என்னை அர்ப்பணிக்கிறேன். இந்த திருமணத்துக்கு நான் என்னை உடன்படுத்திக் கொள்கிறேன், சம்மதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பெரிய பாஸ்டர்ட்ட உடனே சொல்லிட்டேன். அப்புறம் எங்க அப்பா அம்மாட்ட போய் சொன்னா அவங்க போர்க்கொடி தூக்கிட்டாங்க. அவங்க சொன்னாங்க, இந்த கல்யாணத்தை நாங்க நடக்கவே விட மாட்டோம். அது எப்படி உன் இஷ்டத்துக்கு நீ போலாம் அப்படின்னு சொல்லி எங்க வீட்டில் பாருங்க, எங்க அப்பா அம்மாவுக்கு நான் ஒரே பையன். நாங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு உன்னைய வளர்த்துருக்குறோம், நீ எப்படி உன் இஷ்டத்துக்கு நீ மேரேஜ் பண்ணிட்டு போகலாம், விடவே மாட்டோம்னு சொல்லி அவங்க போர்க்கொடி தூக்குனாங்க பாருங்க. நான் எங்க அப்பா கையவும் எங்க அம்மா கையவும் பிடிச்சி 2 பேரையும் சொல்றேன், இது தேவ சித்தம். இந்த தேவ சித்தத்துக்கு யார் ஏத்து நின்னாலும் இது கண்டிப்பா என்ன செய்யும், நடக்கும். ஆனா ஒண்ணு, கல்யாணம் பண்ணாலும் உங்களை நான் என்ன செய்ய மாட்டேன், கைவிட மாட்டேன், உங்களுக்கு ஆதரவாய் இருப்பேன்னு சொல்லி சொன்னேன் பாருங்க. அவங்க யோசிச்சாங்க, இந்த பையன் விட மாட்டான் போல, பிடிவாதமா இருக்கிறான்னு சொல்லிட்டு அப்புறம் அறகுற மனசா பாருங்க சம்மதிச்சாங்க. அப்புறம் உடன்பட்டாங்க. அப்புறம் மேரேஜ் நடந்துச்சு. அருமையானவர்களே, தேவ சித்தத்தின்படி நானும் லெடியாவும் மேரேஜ் பண்ணோம். இன்னைக்கு 33 ஆண்டுகள் போய்விட்டது. எங்க திருமணம் ரொம்ப நல்லா இருக்குது. அருமையானவர்களே, இன்னைக்கு நான் என்ன விசுவாசிக்கிறேன்னா, இன்னும் அநேக வருஷங்கள் நாங்க 2 பேரும் சேர்ந்து ஊழியம் செய்து ஆயிரக்கணக்கான மக்களுக்கு நாங்கள் ஆசீர்வாதமா இருப்போம். திருமணமாகி ஒரு 10 ஆண்டுகள் கழிச்சு எங்க அப்பா சொல்றாரு, என் மருமகளுக்கு ஈடாக யாரும் இருக்க முடியாது. எங்க 2 பேரை இட்டு 2 பேரும், எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் ரொம்ப சந்தோஷமாய் பாருங்க இருந்தாங்க. சந்தோஷமா வாழ்ந்துட்டு இன்னைக்கு கர்த்தர்ட்ட போயிருக்கிறாங்க. வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, வாசிங்க ஒரு வசனம். 1 யோவான் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1 யோவான் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 17ஆவது வசனம் பாருங்க. உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்து போகும், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். கவனிங்க, தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவன் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். பாருங்க, பொதுவான தேவனுடைய சித்தம் தேவனுடைய வார்த்தை. அதே வேளையில தனிப்பட்ட தேவனுடைய சித்தமும் இருக்கிறது. அந்த தனிப்பட்ட தேவனுடைய சித்தத்தை தேவ ஆவியானவர் நம்முடைய ஆவியில என்ன செய்கிறார், வெளிப்படுத்துகிறார். எனக்கு அப்படிதான் வெளிப்படுத்தினாரு. கவனிங்க, அப்ப தேவனுடைய சித்தம் எதுன்னு கண்டுபிடிச்சு அதுக்கு நம்ம அர்ப்பணித்து அதன்படி செய்யும் போது அருமையானவர்களே, என்றென்றைக்கும் நிலைத்திருப்போம். உலகமும் அதனுடைய இச்சைகளும் ஒளிந்து போகும். உலக இச்சைகளுக்கு பின்னால போகிற மனுஷனும் ஒளிஞ்சு போயிடுவான். ஆனா தேவ சித்தத்தின்படி செய்கிற மனுஷன் அருமையானவர்களை என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான், வாழ்ந்திருப்பான். இம்மையிலும் வாழ்ந்திருப்பான், மறுமையிலும் வாழ்ந்திருப்பான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க அருமையானவர்களே? ஆகவே இயேசு சொல்கிறார், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். அப்புறம் சொல்றாரு, என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். எல்லாரும் சொல்லுவாங்க, கற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தரிடத்துல கற்றுக்கொள்ளணுமா நாம? இயேசு அருமையானவர்களே உலகத்திலேயே உன்னதமான ஒரு போதகர் இல்லையா? இந்த உலகத்தில் இருக்கிற எந்த மனுஷனும் எவ்வளவு பெரிய போதகனும் இயேசுனுடைய கால் தூசி கூட வரமாட்டான். ஆனா இயேசு அற்புதமான ஒரு போதகர் அருமையானவர்களே. அவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற நல்ல தேவனாய் இருக்கிறார். அவரிடத்துல கற்றுக்கொண்டால் ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையாக நம்முடைய வாழ்க்கை என்ன செய்யும், மாறும். வேற சாய்ஸே கிடையாது. கவனிங்க, அப்போஸ்தலனாகிய பவுல், அவரை பற்றி நாம இப்படி வாசிக்கிறோம். திருப்புங்க அப்போஸ்தலர் 19, 11, 12. பவுலின் கைகளினாலே தேவன் விசேஷித்த அற்புதங்களை செய்தருளினார். அவனுடைய சரீரத்திலிருந்து உருமால்களையும் கச்சைகளையும் கொண்டு வந்து வியாதிக்காரர் மேல் போட, வியாதிகள் அவர்களை விட்டு நீங்கி போயின, பொல்லாத ஆவிகளும் அவர்களை விட்டு புறப்பட்டன. பாருங்க, பேதுரு, யாக்கோபு, யோவான் இவங்களெல்லாம் பார்க்கலாம். இந்த பவுல் விசேஷமான ஒரு பிரசங்கியாரா இருந்தார். நம்ம பார்க்கிறோம் பாருங்க, தேவன் பவுலின் கைகளினாலே விசேஷித்த அற்புதங்களை செய்தருளினார் என்று நாம் பார்க்கிறோம். இந்த பேதுரு, யாக்கோபு, யோவான்லாம் இந்த இஸ்ரவேல் தேசத்துக்குள்ளேயே தான் ஒளி செஞ்சிட்டு இருந்தாங்க. ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே தான் ஒளி செஞ்சிட்டு இருந்தாங்க. ஆனால் இவர் பாருங்க, ஆசியாவுக்கு போறாரு, ஆசியாவிலிருந்து ஐரோப்பாவுக்கு போறாரு. இப்போ கண்டமா போய் அருமையானவர்களே தேவனுடைய சுவிசேஷத்தை பற்றி பிரசங்கம் பண்ண ஒரு ஒரு பெரிய ஊழியக்காரன்.
தேவனுடைய பிள்ளைகளை கவனிங்க. அவரை பற்றி தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரத்தில் உலகத்தை கலக்கிறவர்கள் இங்கேயும் வந்து விட்டார்கள். ஒரு மனுஷன் பாருங்க, உலகத்தை கலக்கிற ஒரு பெரிய ஊழியக்காரனா மாறினான் என்று நாம அப்போஸ்தலனாகிய பவுலை பற்றி பார்க்கிறோம். அருமையால் அவ்வளவு பெரிய ஊழியக்காரரு, உலக புகழ்பெற்ற ஒரு பிரசங்கியாரு, அப்படி மாறிட்டாரு. எதனாலே அப்படி மாறினார்னா, அருமையானவர்கள் இயேசுவினிடத்திலே கற்றுக்கொண்டார் என்று அவரே சொல்லுகிறார். எந்த மனுஷனும் எனக்கு கற்றுக் கொடுக்கல சுவிசேஷத்தை, எந்த மனுஷனும் தேவனுடைய சத்தியங்களை எனக்கு கற்றுக் கொடுக்கல, இயேசு எனக்கு கற்றுக் கொடுத்தார், இயேசு எனக்கு வெளிப்படுத்தினார் என்று பவுல் சொல்லுகிறதை வேதத்திலே நாம் பார்க்கிறோம். பாருங்க, இயேசுவினிடத்திலிருந்து கற்றுக்கொண்ட மனுஷனா இருந்ததுனால பாருங்க, அந்த ஸ்பிரிச்சுவல் குவாலிட்டி, அந்த ஆவிக்குரிய தரம் நிறைந்த ஒரு மனுஷனா அவர் இருந்திருக்கிறாரு. ஜெயிலுக்குள்ள இருக்கிறாரு. ஆனா ஜெயிலுக்கு வெளியே இருக்கிற பிலிப்பி சபைக்கு அவர் எழுதும்போது இவ்விதமாக எழுதினார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். திருப்புங்க, பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் பாருங்க. பிலிப்பியர் 4:4, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். எல்லாம் சேர்ந்து வாசிங்க. சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் எங்க இருந்து எழுதுறாரு தெரியுமா? ஜெயிலுக்குள்ள இருந்து எழுதுறாரு. ஆச்சரியமா இருக்குது. அப்புறம் தான் அதுக்கு கீழே எழுதுறாரு, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்துடனே கூடிய விண்ணப்பத்துடன் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்களுடைய சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும் என்று எழுதுகிறாரு. நல்ல கவனிங்க. அதாவது பிலிப்பி சபைக்கு வேண்டிய ஆலோசனையையும் ஆறுதலையும் சொல்லுகிற வார்த்தைகளை ஜெயிலுக்குள்ள இருந்து எழுதுறாரு. ஆச்சரியமா இருக்குது. பொதுவா உலக நடப்பு என்னன்னா, ஜெயிலுக்குள்ள இருக்கிற ஆளுக்கு வெளியே இருக்கிறவங்க எழுதுவாங்க, சந்தோஷமா இருங்கள், கவலைப்படாதீங்க, ஜெபம் பண்ணுங்க, தேவ சமாதானம் உங்களுக்கு உண்டு, தேவன் உங்களுக்கு சமாதானத்தை தருவாரு அப்படின்னு சொல்லி வெளியே இருக்கிற ஆட்கள் உள்ள இருக்கிற ஆட்களுக்கு எழுதுவாங்க. ஆனா இவர் பாருங்க, எப்படிப்பட்ட ஒரு தரம் நிறைந்த ஒரு மனுஷனா இருந்திருக்கிறார் பாருங்க. அருமையானவர்களே, உள்ள இருந்துகிட்டு வெளியே இருக்கிற ஆட்களுக்கு எழுதுகிறாரு. ஏன்னா நல்லா கவனிங்க அருமையானவர்களே, அவர் ஜெயிலுக்குள்ள இருந்தாரு. ஆனா ஜெயிலு அவருக்குள்ள இல்ல. அவருக்குள்ள ஒரு பெரிய விடுதலை இருக்குது, அவருக்குள்ள ஒரு பெரிய சமாதானம் இருக்குது. ஏன்னா இயேசு அவருக்குள்ள இருக்கிறாரு. கவனிங்க, எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அருமையானவர்களே, நமக்குள்ளே இயேசு இருக்கிறாரு, நமக்குள்ளே விடுதலை இருக்கிறது, நமக்குள்ளே சமாதானம் இருக்கிறது. பாருங்க, ஒருவேளை ஜெயில போல சில பிரச்சனைகள் வரலாம், ஆனா உள்ள இருக்கிற சமாதானத்தை அந்த பிரச்சனை கெடுக்கவே முடியாது. இருக்கிறீங்களா? பவுல் ஜெயிலுக்குள்ள இருந்தார், ஆனா ஜெயில் அவருக்குள்ள இல்லை. ஆகவேதான் பாருங்க, அவர் கலாத்தியர் 1:12 விதமாக சொல்கிறார். திருப்போம், நான் அதை ஒரு மனுஷனாலும் பெற்றதும் இல்லை, மனுஷனால் கற்றதும் இல்லை. எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. இயேசு கிறிஸ்துவே அதை எனக்கு வெளிப்படுத்தினார். கவனிங்கள், இயேசுவே அதை எனக்கு வெளிப்படுத்தினார். இயேசுவினிடத்திலே கற்றுக்கொண்டேன்னு சொல்றாரு. இன்னொரு இடத்துல சொல்லுகிறாரு, எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் மனரம்யமா இருக்க கற்றுக்கொண்டேன், போதிக்கப்பட்டேன் என்று சொல்லுகிறார். இயேசுவினிடத்திலிருந்து கற்றுக்கொண்ட ஒரு ஆள் பாருங்க. இன்னைக்கு நாமும் இயேசுவினிடத்திலே கற்றுக்கொள்கிறவர்களாய் இருக்க வேண்டும். இந்த இயேசு எதன் மூலமாக நமக்கு கற்றுத்தருகிறார்? முடிக்க போறோம், கவனிங்க. இயேசு எதன் மூலமாக நமக்கு கற்றுத்தருகிறார்? தேவனுடைய வார்த்தையின் மூலமாக நமக்கு கற்றுத்தருகிறார், இல்லையா? திருப்புங்க, ஒரு சில வசனங்களை பாருங்க. மார்க்கு சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம், மார்க்கு சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 1-2 ஆகிய வசனங்களை பாருங்க. சில நாட்களுக்கு பின்பு அவர் மறுபடியும் கப்பர்நகூமுக்கு போனார். அவர் வீட்டில் இருக்கிறார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டு உடனே வாசலுக்கு முன்னும் நிற்க இடம் போதாதபடிக்கு, பாருங்க, உட்கார இடம் போதாதபடிக்கு இல்ல, நிற்கிறதுக்கு கூட இடம் இல்லை, நிற்க இடம் கூட போதாதபடிக்கு அநேகர் கூடி வந்தார்கள். எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. அவர்களுக்கு என்னத்தை போதித்தார்? வசனத்தை போதித்தார். இயேசு எதன் மூலமாக கற்றுக் கொடுக்கிறாருங்க? தேவனுடைய வார்த்தைகள் மூலமாக கற்றுக் கொடுக்கிறார். ஆகவே அருமையானவர்களே, இன்னைக்கு தேவனுடைய வார்த்தையை கர்த்தர் நம்ம கையில் எழுந்திருக்கிறாரு, கொடுத்திருக்கிறாரு. ஆர்வமாய் இதை வாசிப்போமானால் அருமையானவர்கள் இயேசுவினிடத்திலே நாம் கற்றுக்கொள்கிறவர்களாய் இருப்போம். இயேசு கற்றுக் கொடுக்கிறார், இல்லையா? திருப்புங்க, லூக்கா சுவிசேஷம் 15ஆவது அதிகாரம்.
லூக்கா சுவிசேஷம் 15வது அதிகாரம் 1வது வசனம் பாருங்க. சகல ஆயக்காரரும் பாவிகளும், எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம், அவருடைய வசனத்தை கேட்கும்படி அவரிடத்திலே வந்து சேர்ந்தார்கள். அவருடைய வசனத்தை கேட்கும்படி வந்து சேர்ந்தார்கள். கவனிங்க, இன்னைக்கு நான்லாம் கர்த்தரால ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன், உயர்த்தப்பட்டிருக்கிறேன்னா நான் ஒன்றும் பெரிய வெட்டி முறிக்கிற காரியத்தெல்லாம் ஒன்றும் செய்யலை. இந்த வசனத்துக்கு பின்னால போனேன், அவ்வளோதான். இந்த வசனத்தை நேசித்தேன். அருமையானவர்களே, என்னுடைய நேரத்தையும் காலத்தையும் வசனத்திலே நான் செலவிட்டேன். பாருங்க, இந்த வசனத்தின் வல்லமை ஆச்சரியப்படுகிற உயர்வை அருமையானவர்களே எனக்கு தந்திருக்கிறது. எனக்கு தந்துச்சுன்னா நான் நிச்சயமா சொல்ல முடியும், உங்களுக்கும் தரும். ஏன்னா தேவன் மனிதனிடத்தில் பாரபட்சம் உள்ளவர் அல்லவே. எத்தனை பேர் கர்த்தருடைய வார்த்தையை நேசிக்கிறீங்க? இயேசு இன்றைக்கும் வசனத்தின் மூலமாக என்ன செய்கிறார்? பேசுகிறார். அருமையானவர்களை, வசனத்தின் மூலமாக ஜனங்களோடு அவர் பேசுகிறதின் நிமித்தம் அருமையான கவலைகள், பாரங்கள், எல்லா விதமான கட்டுகள் மக்களை விட்டு என்ன செய்கிறது? அருந்து போகிறது. தேவனுடைய பாருங்க வார்த்தைகளை இயேசுவின் மூலமாக நாம கேட்டுக்கொண்டே இருப்போமானால் விடுதலைக்கும் வெற்றிக்கும் பஞ்சமே இருக்காது. கவலைகள், பாரங்கள் நம்மை ஆட்கொள்ளவே முடியாது. கர்த்தருடைய வசனம் வல்லமையுடையதா இருக்கிறது. அந்த வசனத்தை நாம ஏற்றுக்கொள்ளும் போது அருமையான வீணான கவலைக்கும் பாரத்துக்கும் மனசுல இடமே கிடையாது என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார். ஆகவேதான் ஜனங்கள் கூடின போதெல்லாம் இயேசு வார்த்தைகளை பேசினார் என்று நாம் வாசிக்கிறோம். மார்க் சுவிசேஷத்துக்கு போங்க, மார்க் 6ஆம் அதிகாரம் 31 இருந்து பாருங்க. அவர் அவர்களை நோக்கி, வனாந்தரமான ஒரு இடத்திற்கு சற்றே தனித்து சற்றே இளைப்பாறும்படி போவோம் வாருங்கள் என்றார். ஏனெனில் வருகிறவர்களும் போகிறவர்களும் அநேகராய் இருந்தபடினால், எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, போஜனம் பண்ணுகிறதற்கும் அவர்களுக்கு சமயம் இல்லாது இருந்தது. ஏசு எவ்வளவு பிஸியா இருந்திருக்கிறார் பாருங்க. சாப்பிட்றதுக்கு கூட நேரம் இல்லை. ஜனங்கள் நிற்பதற்கு இடமில்லாதபடிக்கு கூடி வந்தார்கள் என்று, அவருடைய கூட்டங்களுக்கு வந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். இங்க அவர்களுக்கு போஜனம் பண்றதுக்கு சமயம் இல்லாது இருந்தது. 32வது வசனம். அப்படியே அவர்கள் தனிமையாய் ஒரு படவில் ஏறி வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போனார்கள். அவர்கள் புறப்பட்டு போகிறதை ஜனங்கள் கண்டார்கள். அவரை அறிந்த அநேகர் சகல பட்டணங்களிலும் இருந்து கால்நடையாய் அவ்விடத்துக்கு ஓடி அவர்களுக்கு முன்னே அங்கே சேர்ந்து அவரிடத்தில் கூடி வந்தார்கள். 34வது வசனம். இயேசு கரையில் வந்து அநேக ஜனங்களை கண்டு அவர்கள் மேய்ப்பில்லாத ஆடுகளைப் போல இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி அநேக காரியங்களை அவர்களுக்கு உபதேசிக்க தொடங்கினார். இங்க பாருங்க, சொல்றாரு, சாப்பிட்றது கூட நேரம் இல்லாமல் இருக்குது, வனாந்தரத்தில் சற்றே இளைப்பாறும்படி போவோம் வாருங்கன்னு சொல்லி சீசர்கள்ட்ட சொல்றாரு. சீசர்கள் பாருங்க, அவரை படகுல ஏத்திட்டு என்ன செய்யறாங்க? வனாந்தரமான இடத்துக்கு போறதுக்காக கொண்டு போறாங்க. அருமையானவர்களே, இதை ஜனங்கள் பார்த்துட்டு கேள்விப்பட்டுட்டு பாருங்க, இயேசு வர்றதுக்கு முன்னாடி இவங்க ஓடிட்டாங்களாம். எப்படிப்பட்ட ஒரு வாஞ்சையான ஜனங்களா இருந்திருக்கிறாங்க பாருங்க. இஸ்ரவேல் மக்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்னா காரணம் இருக்குது. வசனத்துக்கு ஓடுறாங்க. எத்தனை பேருங்க வசனத்துக்கு ஓடுறவங்களா இருக்கிறீங்க? என்னிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள் இயேசு சொன்னார் இல்லையா? அருமையானவர்களே, பாருங்க, இயேசு வர்றதுக்கு முன்னாடியே இவர் வர்ற இடத்துக்கு ஓடி போய் அங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்த மாத்திரத்துல, இந்த ஜனங்களை பார்த்த மாத்திரத்துல எனக்கு ஆச்சரியமா இருக்குது வாசிக்கும் போது. இயேசு அவர்கள் மேல் மனதுருகின்னு போட்டிருக்குது. சாதாரண பிரசங்கியார்கள்னா எரிச்சல் தான் வரும். இருக்கிறீங்களா? என்னடா இவ்வளவு தூரம் ஒளிஞ்சிச்சுட்டு வனாந்திரமா ஒரு இடத்துக்கு போய் இளைப்பாறுவோன்னு பார்த்தா அங்க ஒரு கூட்டம் ஏற்கனவே வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஜனங்களை திட்டுறதுக்கு தான் தோணும். அன்னைக்கு டிவியில பார்த்துட்டு இருந்தேன் பாருங்க, ஒரு பிரசங்கியாரு பாருங்க ஜனங்களை போட்டு திட்டிட்டு இருக்கிறாரு. அருமையானவர்களே, இயேசு எரிச்சல் படலைங்க. என்ன பட்டாராம்? மனதுருகினார். உருக்கமுள்ள இயேசு நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி அவரை ஸ்தோத்திரிப்போம். மனதுருக்கமுள்ள இயேசு பாருங்க. அருமையானவர்களே, அவர் மனதுருகி அவர்களுக்கு உபதேசிக்க தொடங்கினார் என்று நாம பார்க்கிறோம். எல்லா இடங்கள்லையுமே நல்லா கவனிங்க, எல்லா இடங்கள்லையுமே வசனத்தை சொல்லுகிறார்.
வசனத்தை போதிக்கிறார். அரிசியும் கோதுமையும் கொடுத்தாருன்னு போடல, பால் மாவு கொடுத்தாருன்னு போடல. அதெல்லாம் தற்காலிகமான உதவிகள். பாருங்க, இருக்கும் அப்புறம் இல்லாம போயிடும். ஆனா வசனத்தை கொடுத்தா மக்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அப்புறம் இவங்க அரிசியும் பால் மாவும் மற்றவங்களுக்கு வாங்கி கொடுப்பாங்க. இருக்கிறீங்களா? ஆகவே வந்த ஜனங்களுக்கு வார்த்தைகளை இயேசு கொடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, அவருக்கு நல்லா தெரியும், வசனங்கள் உள்ள போயிடுச்சுன்னா கவலைகள் பாரங்கள்லாம் வெளியே ஓடிடும். ஏன்னா தேவனுடைய வசனம் வல்லமை நிறைந்ததா இருக்கிறது. பாருங்க, அது தேவனுடைய வல்லமையை உள்ளடக்கியதாய் இருக்குது. அதை கேட்கும் போது, அதை கிரகிக்கும் போது, அது நமக்குள்ள போகும்போது கவலைகள் பாரங்கள் மனதில் இருக்கவே முடியாது. பிசாசுனுடைய கட்டுகள் வாழ்க்கையில் இருக்கவே முடியாது. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை சத்தமா தான் சொல்லுங்களேன் விடுதலையாக்கும். சத்தியம் விடுதலையாக்குகிறதா இருக்கிறது. ஆகவே இயேசு வசனங்களை அவர்களுக்கு கொடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு நாம அருமையானவர்களே அந்த வசனத்தை தான் இங்க நமக்கு கொடுத்திருக்கிறாரு. வசனத்தை வாஞ்சியாய் நாடுவோமானால் கவலைகள் பாரங்களை வாழ்க்கை விட்டு நினைச்சலாம் விரட்டி அடிக்கலாம். 1-2 வசனங்களை பார்த்து முடிப்போம். 1 பேதுரு புத்தகம் 2ஆம் அதிகாரம், 1 பேதுரு 2 3வது வசனம் பாருங்க. 1 பேதுரு 2 3வது வசனம். 2ல இருந்தே வாசிக்கலாம். நீங்கள் சகல துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்கூடுதலையும் என்ன செய்து, சில காரியங்களை நாம செய்யணும். அந்த பொறாமையை வச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது, அந்த கபடத்தை வச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது, அந்த வஞ்சகங்களை உள்ளத்துக்குள்ள வச்சுக்கிட்டே நாம தேவனுடைய பிள்ளைகள். அருமையானவர்களே, தெய்வீக சுபாவத்துக்கு பங்குள்ளவர்கள் நாம. எழுதப்பட்டிருக்கிறது, சகல துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்கூடுதலையும் ஒழித்து விட்டு, யூ டு இட், நீங்க செய்யுங்க. அதை ஒழிச்சு கட்டுங்க. அதை ஒழிச்சு கட்டிட்டு நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாயே களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். புதிதாய் பிறந்த குழந்தைகளை பார்த்துருக்கிறீங்களா? சில நேரங்களில் பாருங்க அழுதுகிட்டே இருக்கும். அது ஏன் ஓயாம அழுதுன்னா பாலுக்காக அழுகுது. பாலை வயிறு நிறைய கொடுத்துட்டீங்கன்னா, குடிச்சிருச்சுன்னா அப்புறம் விளையாட ஆரம்பிக்கும். பாலை நல்லா வயிறு நிறைய குடிச்சிருச்சுன்னா அப்புறம் பேசாம தூங்க ஆரம்பிச்சிடும். என் பேரனை நான் பார்த்துட்டு இருக்கிறேன். அழுகிறான், பாலை கொடுத்தவொடனே பேசாம தூங்கிடுறான். கவனியுங்கள், அந்த மாதிரி புதிதாய் பிறந்த குழந்தைகளை போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் எப்படி இருங்க, எப்படி இருங்க, வாஞ்சையா இருங்கள். அருமையானவர்களே, வசனத்தை நேசிங்க. கவலை ஓடணும்னு நினைக்கிறீங்களா? வீண் பயங்கள் ஓடணும்னு நினைக்கிறீங்களா? கர்த்தருடைய ஆவியானவர் அதுக்கு ஆன்டிடோட், அதற்கு அதை விரட்டக்கூடிய வல்லமையை வசனத்துக்குள்ள வச்சிருக்கிறாரு. வசனத்தை நம்ம கையில் அணிஞ்சிருக்கிறாரு, தந்திருக்கிறாரு. கர்த்தாவே, உம்முடைய வசனத்தை நேசிக்கக்கூடிய உள்ளத்தை எனக்கு தாரும். கண்ட நியூஸ் இன்னைக்கு வருது. இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி மக்கள் பாருங்க செல்போனை ஆன் பண்ணிட்டு மணிக்கணக்கா ஒன்று நினைச்சாங்க பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஒரு பிரயோஜனம் கிடையாது. தேவனுடைய பிள்ளைகளே, பார்க்க வேண்டியதை பார்க்கணும், பார்க்கக்கூடாத நினைச்சக்கூடாது, பார்க்கக்கூடாது. அதுக்கு பதிலா தேவனுடைய வார்த்தையை நேசிக்கணும், தேவனுடைய வார்த்தையை உள்ளத்துல வைக்கணும், மனசுல வைக்கணும், வாயில வைக்கணும். வெற்றி வேணுமா? யோசுவா கலங்குகிறான் மோசே செத்த மாத்திரத்துல. ஐயோ என்ன செய்ய போறோம் சொல்லி கர்த்தர் சொல்றார், கலங்காதே திகையாதே. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதியிருக்கிறபடி எல்லாம் செய்ய நீ கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதிலே தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது நீ நல்ல வெற்றி பெறுவாய். எல்லாரும் சொல்ல, நல்ல வெற்றி பெறுவேன். நல்ல வெற்றி, விடுதலை, இளைப்பாறுதல், சமாதானம் எல்லாவற்றையும் கர்த்தர் வார்த்தைக்குள்ளே என்ன செய்திருக்கிறார், வைத்திருக்கிறார். அருமையானவர்களே, வார்த்தையை நேசியுங்கள். விடுதலையும் வெற்றியும் இளைப்பாறுதலும் சமாதானமும் உங்களுடைய வாழ்க்கையின் பங்காக மாறும். ஆமேன். எல்லாரும் தயவு செய்து நிற்போம். தேங்க்யூ லார்ட். பரலோகத்தின் தகப்பனே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். நாங்கள் கவலையற்றவர்களாக இருக்க, ஒன்றுக்கும் கவலைப்படாதவர்களாக இருக்க, சந்தோஷம் நிறைந்தவர்களாக இருக்க, இளைப்பாறுதல் உள்ளவர்களாக இருக்க, சமாதானம் நிறைந்தவர்களாக இருக்க நீர் விரும்புகிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம்.
பிசாசு கொண்டு வருகிற எல்லா பிரச்சனைகளுக்கு எதிராக நாங்கள் வருகிறோம். கர்த்தாவே, தேவனுடைய வார்த்தைகளை நாங்கள் பற்றிக் கொள்கிறோம். தேவனுடைய வார்த்தைகளை சிந்திக்க, தேவனுடைய வார்த்தைகளை கர்த்தாவே பேச, தேவனுடைய வார்த்தைகளின்படி செய்ய எங்களுக்கு கர்த்தாவே கிருபை செய்வீராக. எல்லா எதிர்ப்புகளையும் மடங்கடிக்க கர்த்தாவே, எல்லா எதிர்ப்புகளையும் மேற்கொள்ள, எல்லாவற்றிலும் ஜெயம் எடுக்க எல்லாருக்கும் உதவி செய்யும்படி கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திலே நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நீர் விதமாக செய்கிறீர். தகப்பனே, அதற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.